ஜனவரி 10 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கார் ஆக்சிடென்ட் ஆனது எப்படி அப்படின்னு டாக்டர்கிட்ட எல்லா உண்மையுமே விசாரிச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. ஆனா மாயா அதுக்குள்ளேயே வந்து அவங்களுடைய வேலையை காட்டியாடுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வந்து அந்த கார் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் விடாமுயற்சியில எல்லா பக்கத்துலயுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் மாயா ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத கார்த்தி பார்த்தாடுறாங்க கார் கண்ணாடி மூலமா. இவங்க இங்க என்ன பண்றாங்க? இவங்க இந்நேரத்துக்கு வீட்டுல தானே இருக்கணும். அதுவும் இங்க வந்து யாருக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை டாக்டருடைய கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கையும் களவுமா அவங்கள பிடிச்சாரலாம் அப்படின்னு கார்த்தி மாயாவை எதுவுமே கேட்காம இங்க இருந்து போயாடுறாங்க. மாயா பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடி, இப்பதான் நம்ம தப்பிச்சோம். இதுக்கப்புறமா இவனுகிட்ட எதுலையுமே சிக்கிற கூடாது. சீக்கிரமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா போதும். நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துரும். அது வரைக்கும் இவனுக்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு மாயா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. காரை ஓட்டிக்கிட்டே கார்த்தி யோசிக்கிறாங்க. கல்யாண மண்டபத்துல டாக்டருடைய பொண்ணு கைய ஃபேனுக்குள்ள திணிச்சவங்க பிளாக் கலர் சேலை கட்டியிருந்தாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதே பிளாக் கலர் சேலைய நான் மண்டபத்துல இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றப்ப மயிலும் சொன்னாங்க இது மாயா தான் கட்டியிருந்தாங்க அப்படின்னு. ஆனா மாயா கிட்ட போய் கேட்கும்போது இது என்னோட சேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால பொண்ணு மாப்பிள்ளைய டாக்டர் பார்க்க முடியாமையே போச்சு. பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு டாக்டர் வந்திருந்தா கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையுமே பார்த்துருப்பாங்க. அதுக்கு அவங்களால வர முடியாம போச்சு. அப்படின்னா மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தின ஏதோ ஒரு தகவல் டாக்டருக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க நம்மள பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், இந்த கல்யாணம் நின்று போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் டாக்டர் குடும்பத்தை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வர விடாம இவங்க தடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருந்தாங்க காருக்குள்ள இருந்துதா ஏதோ ஒரு வாடை வந்தது அப்படின்னு. டாக்டர் அப்பனா கண்டிப்பா காரை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கார் பார்க்கிங்ல தான் பார்க் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அங்க சிசிடிவி கேமரா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா காருக்குள்ள யாரு வந்து போனதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாரலாம். அதுக்கப்புறமா மாப்பிள்ளை குடும்பத்தோட போட்டோவை கொண்டுட்டு போய் டாக்டருக்கு கண்ணு சரியானதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட காமிச்சு இவங்களை பத்தின ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கார்த்தி வீட்டுக்கு வர்றாங்க. அதுவும் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். ஏன்னா ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த வீட்டிலேயே எனக்கு அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்புமே வந்துடக்கூடாது. அவங்க லைஃபை தப்பான ஒரு இடத்துல போய் தொடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்தி இவ்வளவு தூரம் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு வந்த உடனே ரேவதி ஓடி வந்துட்டு, கார்த்தி நீங்க ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போனீங்களா, இங்க ஏதாவது தடயம் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாங்க. கிடைச்சது. ஆனா அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம், பெருசா ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து போயிடுறாங்க.